السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अल्लाह ताला का அல்லாஹ்வின் கருணையாகும். அவன் இக்காலத்தில் இமாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி முழுமையாவதை காண்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பை பூர்த்தியாவதை காண்கின்றோம். அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹ்வின் நன்றி செலுத்துதல், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் அவன் கூறிய வழிமுறைகளுக்கேற்ப இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தின் மூலமாக இருக்க வேண்டும். இபாதத்துடைய மிகச்சிறந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப தொழுகையை நிறைவேற்றுவதாகும். அதாவது ஐவேளை கடமையான தொழுகை, பிறகு நஃபிலான தொழுகைகள். இந்த கட்டளை ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உண்டு. சஹாபியாத் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றார்கள். அவர்களை பற்றி ரிவாயத்தில் வரும்போது சிலர் ஆண்களை விட முன்னேறி செல்வதற்கு முயற்சித்தார்கள். முழு இரவும் இபாதத் செய்தார்கள், பகலில் நோன்பு நோற்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஆஜராகி அவர்களின் இபாதத்துகளுக்கு தடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். இஸ்லாம் எல்லா விதமான உரிமைகளையும் செலுத்துமாறு கட்டளை இடுகின்றது. குழந்தைகளுக்கும் உரிமை உள்ளது, வீட்டினுடைய உரிமை உள்ளது, கணவர்களுக்குரிய உரிமை. இவற்றை நிறைவேற்றுவது அவசியமாகும். இரவு பகல் இவ்வாறு இபாதத்தில் மூழ்கியிருந்தால் இந்த உரிமைகள் நிறைவேற முடியாது. பிறகு இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது பழைய விஷயங்கள் கிடையாது. இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்திற்கு வழங்கியிருக்கின்றான். அவர்கள் தமது இபாதத்துடைய தரங்களை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஹஸ்ரத் அம்மா ஜான் அவர்களுடைய உதாரணத்தை நான் கூறுகின்றேன். ஹஸ்ரத் அம்மா ஜான் நுஸ்ரத் ஜஹான் பேகம் சாஹிபா ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்தவர்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க அல்லாஹ் அவர்கள் மூலமாக நற்செய்தி கூறப்பட்ட சந்ததிகளை வழங்கினான். அல்லாஹ் அன்னாருக்கு அவருடைய அந்த குழந்தைகளுடைய தனிச்சிறப்புகளை பற்றி ஏற்கனவே கூறிவிட்டான். அந்த குழந்தைகள் அந்த தனிச்சிறப்புகளை பெற்று பிறந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இப்போது நான் ஹஸ்ரத் அம்மாஜான் அவர்களுடைய இபாதத்தின் தரத்தை குறித்தும் மற்றவருக்கு வலியுறுத்தி கூறியதை குறித்தும் கூறுகின்றேன். அன்னாரை பெண்கள் சந்திக்க வரும்போது, அன்னாரை குறித்த பல பெண்கள் கூறும்போது, எப்பொழுதெல்லாம் நாங்கள் அன்னாரை சந்திக்க செல்வோமோ ஹஸ்ரத் அம்மாஜான் மற்றும் ஆன்மீக உணவிலிருந்து பங்கு பெறுவதற்காக செல்லும்போது அந்த சபைகள் பெண்களுடைய பொதுவான விஷயங்களை பேசக்கூடிய சாதாரண சபைகளாக இருக்காது. ஆன்மீக பேச்சுக்கள் சபையாக இருக்கும். அதானுடைய பாங்கு ஓசை கேட்கும்போது ஹஸ்ரத் அம்மாஜான்
மார்க்க விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை விட்டுவிட்டு ஆன்மீக விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நான் உள்ளே சென்று தொழப்போகின்றேன், நீங்களும் தொழுங்கள் என்று கூறுவார்கள். பிறகு தொழுகையை விட்டு வந்த பிறகு, தொழுகை முடித்து வந்த பிறகு நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்பார்கள். அநேக பெண்கள் அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வுடன் குறிப்பான தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். சில சமயம் சில பெண்கள் தமது சிறு குழந்தைகளின் காரணமாக அந்த காரணத்தை சாக்குப்போக்கு எடுத்துக் கூறுவார்கள். அப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் அம்மாஜான் அவர்கள் தொழுது முட்டு திரும்பி வரும்போது பெண்களிடம் தொழுது விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஒரு பெண்மணி, எனக்கு சிறு குழந்தை இருக்கின்றது, சிறு குழந்தை சிறுநீர் கழித்து விடுகின்றது, உடை சுத்தமில்லாமல் இருக்கின்றது, ஆகவே உடை தூய்மையானதாக இருக்கவில்லை, வீட்டுக்கு சென்று தொழுவேன் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் அம்மாஜான் அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். உங்களது நப்சுடைய சாக்கு போக்குகளை குழந்தைகள் மீது போடாதீர்கள். குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அருளாகும், அதை அருளாக கருதுங்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவர்களை தடையாக ஆக்காதீர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் இதன் மூலமாக கோபப்படுகின்றான். இது ஒரு சாக்குப்போக்கு கிடையாது, எனது உடை சுத்தமாக இல்லை என்பது ஒரு சாக்குப்போக்கு கிடையாது, காரணம் கிடையாது என்றார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் இவ்வாறான சாக்குப்போக்குகளை தேடுகிறார்கள். அவர்களுக்கு இது அறிவுரையாகும். குழந்தைகளை அருளாக கருதுங்கள். முன்பை விட அதிகமாக குழந்தைகளுக்கு பிறகு தமது இபாதத்து பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் அளவற்று வழங்கக்கூடியவனாவான். அவன் பார்க்கும்போது இந்த குழந்தை எனது இபாதத்தில் தடையாக இருக்கிறான் என்று அவன் பார்க்கும்போது அவன் திரும்பவும் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லாஹ் தண்ணீரை உடையவனாவான். அல்லது எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் அந்த பெண்ணை ஆழ்த்தி விடுவான் என்றால் முழு வாழ்நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சதர் சாஹிபா, நீங்கள் பாருங்கள், ஏதாவது நோயாளி இருக்கிறார் என்றால் வெளியே கொண்டு செல்லுங்கள். ஆகவே மிகவும் அச்சப்படக்கூடிய நிலையாகும், நன்றி செலுத்தக்கூடிய நிலையாகும். குழந்தை பிறந்த பிறகு இபாதத்தின் பக்கம் ஒவ்வொரு தாயும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வும் கூறுகின்றான், நீங்கள் ஆண்கள் பெண்கள் இருவரும் ஆரோக்கியமுள்ள குழந்தையை கேட்கிறீர்கள். அல்லாஹ் குழந்தையை வழங்கிய பிறகு அந்த குழந்தையை அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்கள் இணையாக ஆக்கி கொள்கிறீர்கள். குழந்தை பருவத்தில் பெரிய பெரிய பிள்ளையான பிறகு அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு எதிராக ஆகிவிடுகிறார்கள். கடிதம் எழுதுகிறார்கள், பரிதாபப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். எங்களது குழந்தை சீர்கெட்டு போய்விட்டது என்று வருத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிகின்றது, குழந்தை சீர்கெட்டதன் காரணம் தாய் தந்தையருடைய நடைமுறையாகும் என்று அவர்களுக்கு தெரிகின்றது. அல்லாஹ்வுடன் அவர்களுடைய தொடர்பு விலகிவிட்டது. மார்க்க தெர்பியத்தின் சரியான உரிமையை அவர்கள் செலுத்தவில்லை. குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு துவா செய்தால், அவர்களுக்கு முன்னால் உங்களது உதாரணத்தை நீங்கள் நிலைநாட்டினால், தாயினுடைய உதாரணம் இருக்கும் என்றால் குழந்தைகள் நன்மையை நினைத்திடுவார்கள். பிறகு இன்னொன்றும் உள்ளது, குழந்தை நினைவு பருவ வயது அடையும் போது, புரிதலை அடையும் போது தாய் தந்தையருடைய முன்னுதாரணத்தை பார்க்கிறார்கள். தாய் தந்தையை நல்ல உதாரணத்தை காட்டக்கூடியவர்கள் என்றால், தாம் இபாதத்துடைய உரிமையை செலுத்தக்கூடியவர்கள் என்றால், ஈமானில் உறுதியாக இருந்தால், குழந்தையும் மார்க்கத்தின் பக்கம்
ஈர்க்கப்படுகிறார்கள், இல்லை என்றால் விலகிச் சென்று விடுகிறார்கள். குழந்தைகள் கேள்வி எழுதி அனுப்புகிறார்கள், கேட்கவும் செய்கிறார்கள். நாங்கள் ஏன் அல்லாவை வணங்க வேண்டும்? தாய் தந்தையர் குழந்தை பருவத்திலேயே அவர்களது காதுகளில் இந்த விஷயத்தை இட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நன்றி செலுத்துவது எதிர்பார்ப்பது என்னவென்றால் நாம் அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும். பிறகு வீட்டினுடைய சுற்றுச்சூழலையும் அவ்வாறு வைத்திருங்கள். மார்க்க கேள்விகளுக்கான பதிலை கொடுங்கள். அப்படி கொடுத்திருப்பீர்கள் என்றால் இந்த கேள்வி எழுதியிருக்காது. தாய் தந்தையர் தாமே இந்த விஷயங்கள் பக்கம் கவனம் செலுத்துவது மட்டுமின்றி தமது மார்க்க அறிவையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தாய் தந்தையருடைய கவனம் இந்த பக்கம் இல்லை என்பது தெரிய வருகின்றது. ஒருவர் மற்றொரு மீது பொறுப்புகளை சுமத்த முயற்சிக்கிறார்கள். தந்தை பணம் சம்பாதிக்கவும் வெளி உலகத்தின் மீதும் ஆர்வம் இருக்கின்றது. தாய்க்கோ பல தாய்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தமது சபைகளை அவர்கள் அலங்கரிக்கிறார்கள், புரோகிராம்களை பார்க்கிறார்கள், அல்லது தற்கால உலகத்தில் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ஓட்டம் இருக்கின்றது, அதில் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நமது அடிப்படை பொறுப்புகள் என்ன என்பதை மறந்து விடுகிறார்கள். உலகை சம்பாதிப்பதன் பக்கம் கவனம் ஏற்பட்டு விடுகின்றது. எது கிடைக்கின்றதோ அதை கொண்டு வாழ்வை கழிக்க முடியும், அதுவும் சாத்தியமானதுதான். குழந்தை இருக்குமென்றால் குழந்தை இருக்கும்போது குழந்தையுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. குழந்தை வீட்டுக்கு வரும்போது அவர் கவனித்துக் கொள்வதற்கு ஆள் கிடையாது. இவ்வாறு அல்லாஹ்வுடைய உரிமைகள் மற்ற உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய உரிமைகள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் எந்தளவு எதிர்பார்க்கப்படுகின்ற அந்தளவு நிறைவேற்றப்படுவதில்லை. ஆகவே இந்த விஷயங்கள் புரிய வேண்டும். உங்கள் உலகையும் மறுமையும் சீர்படுத்த வேண்டும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் சரி செய்வதற்கு துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது தொழுகைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயங்களை உங்களது பிள்ளைகளின் சிந்தனைகளில் உறுதியாக அமர்த்தி விடுங்கள். இந்த விஷயம் ஒரு நம்பிக்கை கொண்ட அகமதி பெண்ணுடைய தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் காலத்தினுடைய இமாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் முற்றிலும் வெற்றுவாதமாகும். ஆகவே தம்மை தாமே ஜமாத்தில் இணைத்து கொண்ட நோக்கத்தை முன்னிறுத்துங்கள். ஜமாத்தில் இணைந்துள்ளீர்கள் என்றால் உங்களுக்குள் தூய மாற்றங்களை ஏற்படுத்தி தமது இறைவனுடன் உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்துங்கள். பிறகு அது மட்டுமின்றி தமது 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 தொடர்புகள் மட்டுமின்றி தமது பிள்ளைகளுடைய தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். ஆணாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டும். இது குழந்தைகளுடன் உங்களுக்கு நட்பு ரீதியாக தொடர்பு இருக்கும் போதும் தான் இது நடக்கும். அவருக்கு எல்லா விஷயங்களையும் உங்கள் பேச வேண்டும். இன்று உலகை பாருங்கள், எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்றால் தாய் தந்தையர் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சபையும் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அது எப்பொழுது நிகழும் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் நமது தாய் தந்தையிடம் பேசினால் அவர்கள் கேட்பார்கள் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும். நமது சீர்திருத்தத்திற்காக, நமது மேம்பாட்டுக்காக நமக்கு புரிய வைப்பார்கள் என்று பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த சவுண்ட் சிஸ்டம் எதிரொலிக்கின்றது பாருங்கள். எவ்வாறு இருப்பினும் சீர்திருத்துவதற்கு தாய் தந்தையருடைய பங்களிப்பு அவசியமாகும். உலகத்தில் எல்லா புறமும் உலகம் பரவி கிடக்கின்றது. உலகிலும் எப்படிப்பட்ட ஸ்கூலிலும் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது என்றால் அங்கு பிள்ளைகள் அங்கு உலக கல்வி கற்கிறாள்தான். ஆனால் வீணான விஷயங்களின் பக்கம் அதிக கவனம் இருக்கின்றது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாமே அல்லாஹ்வை மறந்து விட்டிருந்தால், பெற்றோர்களே இதனை உரிமையை செலுத்தவில்லை என்றால், உலக விஷயங்கள் மூழ்கிவிட்டால் பிறகு அடுத்த தலைமுறைக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆண் பெண்களுடைய வேதனை மிகுந்த கடிதங்கள் வருகின்றன. அவர்களும் வந்து நேரடியாக பேசுகிறார்கள். ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தீமைகள் மூழ்கிவிட்டார்கள். சமூகத்தின் தீமைகள் அதிகமாக மூழ்கிவிட்டார்கள். அதனுடைய காரணம் என்னவென்றால் கணவன் மணவனுடைய பிரச்சனைகள், உலக விஷயங்களில் மூழ்கி மார்க்கத்தை பின்னால் விட்டுவிட்டதன் காரணமாக
ஏற்படுகின்றது. ஆசைகள் அதிகரித்து விட்டன. இறைவனை மறந்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் தமது உரிமையை முன்னிறுத்தி அதை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆண்கள் எனது உரிமை என்று கூறுகிறார், பெண்கள் எனது உரிமை எழுதி கூறுகிறார்கள். ஆனால் இழப்பு குழந்தைகளுக்கு இழப்பு ஏற்படுகின்றது. பெண் பிள்ளைகளுடைய உரிமைகளை செலுத்துவது மிகப்பெரிய பொறுப்பாகும். இருவரும் ஒன்று சேர்ந்து அந்த உரிமையை செலுத்த வேண்டும். ஆணும் பெண்ணும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை, ஆணும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. குழந்தைகள் சீர்கட்டு விடும்போது அவர்களுக்கு கவனம் பிறக்கின்றது. நமது வீட்டு பிரச்சனை இந்த சிந்தனை வரும்போது அப்பொழுது காலம் கடந்து விட்டிருக்கும். ஆகவே இருவரும் தமது வருங்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுடைய வருங்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் மீண்டும் மீண்டும் இறையச்சத்தின் நடக்குமாறு கவனம் ஊட்டியிருக்கின்றான். இதன் பக்கம் அவ்வாறு அதுபோலவே அல்லாஹ் நிக்காவின் குத்பாவின் போது வருங்காலத்தை பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதன் பக்கம் அல்லாஹ் கவனம் ஊட்டியிருக்கின்றான். பிறகு அழுவதால் எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்விடம் தொடர்பை உறுதிப்படுத்துங்கள். நீங்களும் தப்பிக்கலாம், உங்களது குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். இறைவன் ஒவ்வொரு தாயும் தமது குழந்தைகளுடைய உள்ளத்தில் இந்த விஷயத்தை ஆணியை போன்று அவர்கள் ஆழமாக அவர்கள் அமர்த்தி விடுவார்களாக. அல்லாஹ் செய்வானாக. அல்லாஹ்வுடைய உரிமையை செலுத்துங்கள். அவனை வணங்கி உங்களது வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். உள்ளங்களில் இந்த விஷயம் அமர்ந்து விட்டால் பிறகு ஓரளவுக்கு வெளியே உள்ள சூழல் நமது பிள்ளைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை விட்டு நீங்கள் நிம்மதி அடையலாம். எவ்வாறு இருப்பினும் தாய்மார்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பாகும். குழந்தைகள் படித்து லாய்க்காகி விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் உறுதிமொழி எடுத்துள்ளோம். நாம் உண்மையான இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உறுதிமொழியை முழுமை செய்யவும் வேண்டும். உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்ற உறுதிமொழி உள்ளது. இல்லை என்ற பலவீனமான நிலை இருக்கும் என்றால் பிறகு அல்லாஹ்வும் கண்டுகொள்ள மாட்டான். ஆகவே மிகவும் அச்சத்துடன் கவனத்துடன் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகைகள் முக்கியத்தை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாய் வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை அனைத்து தீய விஷயங்களிலிருந்து தடுக்கின்றது. ஆனால் நிபந்தனை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய இபாதத்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக செய்யப்பட வேண்டும். உலகத்துக்கு காட்டுவதற்காக கிடையாது. இதை கடமையாக நினைத்து அதை வேகமாக தொழுதக்கூடாது. இப்படிப்பட்ட தொழுகைகள் எந்த பயனையும் கொடுக்காது. அல்லாஹ் கூறுகின்றான், இது சோம்பேறித்தனம் மூலமாக செய்யப்படுகின்ற தொழுகையாகும். இது கவனமற்ற முறையில் செய்யப்படுகின்ற தொழுகையாகும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். பிறகு இப்படிப்பட்ட தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக மிகவும் அச்சப்பட வேண்டிய நிலை உள்ளது. சந்தேகத்திற்கிடமின்றி அல்லாஹ் நான் மனிதனையும் ஜின்னையும் எனது வணக்கத்திற்காக படைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றான். ஆனால் அதனுடைய உரிமையும் நான் செலுத்த வேண்டும். இந்த இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய தரத்தை அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கிடையாது. அதற்கு அல்லாஹ்க்கு ஏதாவது கிடைக்கும் என்பது நோக்கம் கிடையாது. இதனால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயராது. மாறாக இபாதத் செய்யக்கூடிய இம்மையும் மறுமையும் சீரடைந்துவிடும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய இபாதத்தினுடைய தேவை எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் தேவை இருக்கின்றது. ஆகவே எவருடைய கைகளில் வருங்கால சந்ததிகளை சீர்படுத்தக்கூடிய பொறுப்பு உள்ளதோ நீங்கள் உங்களது தொழுகைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். இறைவனை இபாதத் செய்யக்கூடியவர்கள் ஆகிவிடுங்கள். உங்களது குழந்தைகளுக்கும் உங்களது முன்னுதாரணங்களை நிலைநாட்டி அவர்களையும் கண்காணித்து வாருங்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்பட வேண்டும். நீங்கள் இந்த தொடர்பு நிலைநாட்டப்படுகின்றதா என்று பாருங்கள், இல்லையா என்று பாருங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். குழந்தைகள் படிப்பதுடன் அவர்களது வயதுடன் இதன் பக்கம் கவனம் செலுத்தி வர வேண்டும். எவ்வாறு இவர்களை மார்க்க சூழலில் தர்பியத் கிடைக்கிறது என்று பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு
அவர்களுக்கு மார்க்கத்துடன் தொடர்பு ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள், குறிப்பாக தாய்மார்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு வயதுக்கு பிறகு குழந்தைகள் ஆரம்பத்தில் எந்த அளவு மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்தினார்களோ அதுபோன்று செலுத்துவதில்லை. 13, 14, 15 வயதுக்கு பிறகு ஆர்வம் குறைந்து விடுகின்றது. இளமை பருவத்தை அடையும் போது திடீரென்று ஜமாத்தை விட்டு விலகி விடுகிறார்கள், மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிறார்கள், அல்லாஹ் விட்டு விலகி விடுகிறார்கள், சமூகத்தின் அசுத்தத்தில் மூழ்கி விடுகிறார்கள். சில குழந்தைகள் பருவ வயதை அடைந்த பிறகு இங்குள்ள சட்டம் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கின்றது, வீடுகளை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். சிறுமிகளும் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று என்ன ஆயிற்று என்று பெற்றோர்கள் குழம்புகிறார்கள். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடன் சரியான தொடர்பு இருப்பதில்லை. கொஞ்ச காலத்து குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிள்ளைகள் சுதந்திரமாகி விடுகிறார்கள், இறைவனை மறந்து விடுகிறார்கள். வெளியே உள்ள உலகம் தான் அசல் உலகம் என்று நினைக்கிறார்கள். அதை பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய அருளால் தான் கிடைக்கின்றது. அதற்காகவும் துவா செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, அதற்காகவும் அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தாயோ தந்தையோ அவர்கள் ஒருவரோ தமது முன்னுதாரணத்தை நிலைநாட்டி தர்பியத்தின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால், பெற்றோர் குழந்தைகளுக்காக துவா செய்யவில்லை என்றால், பிறகு குழந்தைகள் சீர்கட்டு போவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகி விடுகின்றன. ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதன் பக்கம் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. வீடுகளுடைய சூழலை நீங்கள் தூய்மைப்படுத்தும் போது நீங்கள் காலத்தின் தேவைகள், பிதத்துகள், வீணானவைகள் உங்கள் வீடுகளை தாக்காது. இவைதான் தூய சூழலை சீர்குலைக்கின்றன. இந்த சமூகத்தில் தற்காலத்தில் நவநாகரிக உலகம் என்று கருதப்படுகின்றது. சில விஷயங்கள் எவ்வாறு கற்றுக் கொடுக்கப்படுகின்றதுன்னா, விடுதலை என்ற பெயரில் நாகரிகத்தை விட்டு விலக்கிச் செல்கின்றன, தீமையில் ஆழ்த்தக்கூடியவாக இருக்கின்றன. இங்கு முன்னேற்ற மனிதர்கள் என்று கூறக்கூடியவர்கள் தீமையில் மூழ்கியிருக்கிறார்கள். அந்த தீமைகள் தான் விடுதலை என்று நினைக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தெருக்களில் வீணான விஷயங்களை செய்கிறார்கள். நீங்கள் இல்லை என்ற அளவுக்கு தான் உடை இருக்கின்றது. இந்த உலகவாதிகள் இந்த உடையை நவநாகரிக உடை என்று கூறுகிறார்கள். பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எங்களுடைய நாடுகள் இருக்க வேண்டும் என்று எங்களை போன்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அங்கு ஹிஜாபும் தடையாக இருக்கின்றது. அந்த நாடுகளில் தான் சில 100 வருடங்களுக்கு முன்பு அல்லது சில வருடங்களுக்கு முன்பு அநேக மக்கள் முழுதாக மறைக்கக்கூடிய உடைகளை அணிந்திருந்தார்கள். நாங்கள் நாகரிக மக்கள் என்று கூறுகிறார்கள், முன்னேற்றமடைந்தவர்கள் என்று கூறுகிறார்கள், முன்னேற்றமடைந்த நாடுகளை சார்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். இதன் காரணமாக நாங்கள் முன்னேற்றமடைந்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த நிர்வாணம் இவர்களை நாகரிகத்தை விட்டு விலக்கி வெகு தொலைவில் கொண்டு செல்கிறது. தீமைகளை தடுக்கக்கூடிய நாகரிகத்தை விட்டு அவர்கள் விலக்கிச் செல்கின்றது. முன்னேற்றமடைந்த நாடுகளில் காடுகள் வசிக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது அவர்கள் உடைகள் அணியாமல் இருக்கும்போது, குறைவாக உடைகள் அணிந்திருந்த போது அந்த மக்கள் தான் அவர்கள் கல்வியறிவு இல்லைதான், அவ்வாறு இருந்து அவர்களுக்கு நாகரிகம் இருந்தது. தமக்கு அவர்களது நிலைகளுக்கேற்ப நாகரிகம் இருந்தது, அவர்களது கால சூழ்நிலைக்கேற்ப உடை இருந்தது. இவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே விஷயத்தை ஆடை என்ற பெயரில் தமது நிர்வாணத்தை மறைப்பதற்கு
அவர்களிடம் இந்த செயல் வெளிப்படும் போது அதை நாகரிகம் என்று கூறுகிறார்கள். நாம் எவர்களிடத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கின்றதோ அவர்கள் இவர்களுடைய விஷயத்தை நாகரிகம் என்று நினைத்து கொண்டு அதில் மூழ்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். விடுதலை என்ற பெயரில் அவர்களது விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். நமது வீடுகளில் மார்க்க சூழ்நிலை இருக்கும் என்றால், துவாவின் பக்கம் கவனம் இருக்கும் என்றால், நாம் அந்த விஷயங்களை தப்பித்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். தற்காலத்தில் குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இந்த வீணான விஷயங்கள் நமது வீடுகளில் அதிகமாக வருகின்றது. இன்டர்நெட் மூலமாக வருகிறது, டிவிக்கள் மூலமாக வருகிறது. இப்பொழுது ஒவ்வொருடைய கையிலும் ஐஃபோன் அல்லது ஐபேட் போன்றவை இருக்கின்றது. அவற்றின் மூலமாக எந்த ஒரு நிர்வாண படமோ தேவையற்ற விஷயமோ வந்துவிடுகின்றது. இதுதான் தஜ்ஜாலுடைய விஷயமாகும், இறைவனை விட்டு அகற்றக்கூடிய விஷயமாகும். உலக மக்கள் சார்பாக கூறப்படும் போது இந்த விஷயங்கள் நாங்கள் ஏன் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால், குழந்தைகளுக்கு மற்ற எல்லா விஷயமும் தெரிய வேண்டும், இந்த தீமைகளை பற்றி தெரிய வேண்டும், அதில் தப்பித்துக் கொள்வார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த வயதில் சில குழந்தைகள் இதை பற்றி அறிந்து கொண்டு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இது ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று கேட்கிறார்கள். இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர்கள் பருவ வயது அடைவதற்கு முன்பே நடக்கின்றது. அதை விட்டு தப்பிப்பதற்கு முன்பாக அதை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதன் காரணமாக இன்னும் அந்த தீமை அதிகரித்து விடுகின்றது. இந்த விஷயங்கள் நமது நல்லொழுக்கங்களை அளிக்கின்றது, மார்க்கத்தை விட்டு நம்மை அகற்றி விடுகின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது அனைத்து விஷயங்களையும் விபச்சாரத்தை விட்டு விபச்சாரத்தை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு சிந்தனையுடன் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு சிறுமிக்கும், பருவ வயது அடைந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும், பருவ வயது அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவை தீமைகள் உங்களை தீமையில் ஆழ்த்தி கொண்டே செல்லும். ஆகவே இதில் தப்பித்திருக்க வேண்டும். தகாத விஷயம் இன்டர்நெட்டை குறித்து நான் முன்பும் கூறியிருந்தேன் பல முறை. இந்த காலத்தினுடைய கண்டுபிடிப்பாகும். இந்த கண்டுபிடிப்பு அல்லாஹ் மஸீஹ் மவ்ஊத் அவருடைய காலத்திற்காக நிர்ணயித்திருந்தான். திருக்குர்ஆனில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் குறித்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்டர்நெட்டும் அதில் ஒன்றாகும், டெலிஃபோனும் ஒன்றாகும், டெலிவிஷனுடைய அமைப்பும் அதுவும் ஒன்றாகும். இந்த காலத்தில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பயன்பட வேண்டியது இருந்தது. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டால் இது வீணானவையாக கணக்கிடப்படும். இப்படிப்பட்ட வீணானவைகளிலிருந்து அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான். இதில் தப்பிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். நம்பிக்கை கொண்டவருடைய அடையாளம் என்னவென்றால் அனில் லஹ்வி முஹ்ரிதூன், வீணான விஷயங்களிலிருந்து அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள், வீணான விஷயங்களிலிருந்து தப்பித்திருப்பார்கள். இன்டர்நெட்டில் நண்பர்களுடன் சேட் செய்யும்போது அதில் மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது, எதிராக பேசுவது, இவை அனைத்து தீமையின் பக்கம் அழைக்கக்கூடிய விஷயங்களாகும். இது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். வேறொரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய விஷயமாகும். இவ்வாறு ஒருவர் மற்ற பற்றி பேசுகிறார்கள். இந்த விஷயங்கள் தான் வீணானவையாக கருதப்படுகின்றன. பிறகு இவர்கள் பாவங்களை மேற்கொள்கிறார்கள். இன்றைய காலத்தில் மொபைலில் டெக்ஸ்ட் மெசேஜ் வருகின்றது. வீணான விஷயங்களை பேசுகிறார்கள். அறிமுக பெண்களிடம் பேசுகிறார்கள். ஒருவர் மற்றவருடன் சேட்தானே செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லது தம்முடைய ஃபோனை தமது நண்பருக்கு கொடுக்கிறார்கள். ஒருவருடைய நம்பர் கிடைத்து விடுகின்றது. பிறகு டெலிஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறார்கள். 13, 14, 15 வயதுடைய சிறுவர்கள் ஒருவர் மற்றவருக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள். இந்த வயது தான் சீர்கடக்கூடிய வயதாகும். பிறகு இறுதியில் நிலை எப்படி ஏற்பட்டு விடுகிறது என்றால் அவர்கள் பாவமாக மாறிவிடுகின்றது. ஆகவே அகமதி சிறுமிகள் தமது கண்ணியத்திற்காக, தமது குடும்பத்துடைய கண்ணியத்திற்காக, தமது ஜமாத்துடைய தூய்மையை கருத்தில் கொண்டு
இறைவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இந்த விஷயங்களை தவிர்த்திருக்க வேண்டும். ஒவ்வொரு அகமதி ஆணும் சிறுவனும் இதில் தப்பித்திருக்க வேண்டும். எனக்கு சிலர் எழுதுகிறார்கள், சில பிள்ளைகள் எழுதுகிறார்கள், நாங்கள் மெசேஜ் தான் அனுப்பினோம், எங்களுடைய நண்பர் எங்களுடைய பெற்றோர்கள் பார்த்து விட்டார்கள், எங்களுக்கு புரியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் அது சரிதான். 13-14 வயது சிறுமிகள் இவ்வாறு ஸ்டார்ட் செய்ய ஆரம்பித்துட்டால் தவறான விஷயங்கள் தோன்றிவிடுகின்றது. எழுதக்கூடிய சிறுமிகள் எழுதுகிறார்கள், எங்களுக்கு சேட்டிங் செய்கின்றோம், வீணான விஷயங்களை பேசுகிறோம் என்று, செக்ஸை பற்றி பேசுகிறோம் என்று கூறுகிறார்கள். இந்த வயதில் படிப்பின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தாய் தந்தையர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் குழந்தைகளுக்கும் கவனம் பிறக்கும். பிறகு ஆடையை பற்றி நான் கூறினேன், நான் மீண்டும் கூறுகின்றேன், எல்லா விதமான வீணான விஷய ஆடைகளும் நிர்வாணத்தை ஆடைகளும் வருகின்றது. இது ஃபேஷன் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஃபேஷனுடைய ஆடை நிர்வாணத்தின் பக்கம் செல்கிறது என்றால் அங்கு எவ்வாறு இருந்தும் அது தடுக்கப்பட வேண்டும். அதே போன்று சில சமயம் மார்க்கத்தின் பெயரால் ஃபேஷன் வருகிறது. உதாரணமாக மார்க்கத்தின் பெயரால் ஃபேஷன் என்பது புர்காவாகும். புர்காவில் கோட் அணியப்படுகின்றது. எந்த அளவு அது இறுக்கமாக இருக்கிறது என்றால் ஆண்களுக்கு முன்னால் செல்வதற்கு தகுதியற்றதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஃபேஷனும் தடையாகும். புர்காவுடைய கோட்டு அது தளர்வாக இருக்க வேண்டும், அது உடலோடு ஒட்டி இருக்கக்கூடாது. பிறகு மார்க்கம் இருக்காது, மார்க்கத்தில் ஃபேஷனுடைய அனுமதியும் இருக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து ஹிஜாபும் சென்று விடுகின்றது. ஆகவே உங்களது வெட்கத்தையும் ஹிஜாபையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதற்குள் இருந்து கொண்டு என்ன ஃபேஷனை செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். ஃபேஷன் தடுக்கப்படவில்லை, ஃபேஷனுக்கும் வரம்பு இருக்கின்றது, அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஃபேஷனுடைய வெளிப்பாடு தமது வீட்டிற்குள்ள அல்லது நல்ல பெண்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். கடை வீதியிலோ ஆண்களுக்கு முன்னாலோ இப்படிப்பட்ட ஃபேஷன் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக வீணான தீமைகள் பிறந்து விடுகின்றது. இஸ்லாமிய பர்தாவுடைய பொருளை இஸ்லாம் தெளிவாக கூறியிருக்கின்றது, அதை படியுங்கள், அதன்படி அமல் செலுத்துங்கள். இதை பற்றி நான் இதற்கு முன் பலமுறை கூறியிருக்கின்றேன். பல முந்தைய கலிஃபாக்களும் கூறியிருக்கிறார்கள். இது அஹ்மதி ஜமாத்துடைய கொள்கை மட்டும் கிடையாது. சில மக்கள் கூறுகிறார் ஜமாத்து கடுமை காட்டுகிறது என்று கூறுகிறார்கள். இது திருக்குரானுடைய கட்டளையாகும். திருக்குரான் பர்தாவை பேணுங்கள், தலையை மூடுங்கள் என்று, முகத்தை மறையுங்கள், உங்களது உடலை மறையுங்கள் என்று திருக்குரான் கூறுகிறது. எந்த ஒரு அழகும் வெளிப்பட்டு விடக்கூடாது. போர்வையை அணைந்து ஒருவர் பர்தாவை பேண வேண்டும் என்றால் அவர் உடலை மறைத்து கொள்ள வேண்டும், நெஞ்சு மறைந்திருக்க வேண்டும், அழகு மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பர்தாவாகும். இது வெட்கத்தை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றான். கண்ணியத்தை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். பெண்கள் ஆண்களிடம் பேசும்போது எவ்வித மென்மையான குரலும் அதில் வெளிப்பட்டு விடக்கூடாது. அதன் காரணமாக ஆண்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் தோன்றிவிடக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. நட்புகளை ஒரு வயதுக்கு பிறகு சிறுமிகள், கிளாஸ் ஃபெல்லோ மற்றும் ஸ்கூலில் உள்ள நண்பர்களிடம் ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். படிப்பு தொடர்பாக ஏதாவது பேச வேண்டும் என்றால் ஹிஜாபுக்குள் இருந்து பேசுங்கள். சிறுமிகளும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தாய் தந்தையரும் குறிப்பாக தாய்மார்கள் இதன் கண்காணிக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு புரிய வைத்தால் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு வயதுக்கு பிறகு பிள்ளைகள் தமது நண்பருடைய வீட்டுக்கு செல்கிறார் என்றால், உறவினருடைய வீட்டுக்கு செல்கிறார் என்றால், அது ஒரு தோழியுடைய வீட்டில் ஆண் இருக்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட வீடுகளுக்கு குறிப்பாக செல்லக்கூடாது. சில நேரத்தில் அவர்களுக்கு உணர்வு ஊட்டப்படுவதில்லை. கிளாஸ் ஃபெல்லோ ஆண்கள் வீட்டுக்கு பெரிய வயது ஆண்கள் வந்து செல்கிறார்கள், அதுவும் தவறு. பல அகமதி வீடுகள் இது கண்காணிக்கப்படுகின்றது, பேணப்படுகின்றது.
பெண் பிள்ளைகளும் இதை பேணி வருகிறார்கள், பெற்றோர்களும் இதை பேணி வருகிறார்கள். இப்போது இந்த தீமைகள் சமூகத்தில் இந்தளவு பொதுவானதாகிவிட்டது என்றால் இது பரவி கொண்டு செல்கிறது. உலக மக்களுக்கும் இது பற்றிய உணர்வு ஏற்பட்டுவிட்டது. ஜமாத்திலும் இதற்கான முறையீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இதன் பக்கம் அதிக கவனம் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தமது கண்ணியத்தை கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த விஷயம் நமது சிந்தனையில் உறுதியாக அமர்ந்துவிட வேண்டும். லஜினாமுடைய ஏற்பாட்டாளர்களும் இதற்காக முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த விஷயத்தை சிறுமிகளுடைய உள்ளத்தில் உறுதியாக அமர்த்திவிட வேண்டும். நமக்கு ஒரு நமது கண்ணியம் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது பருவ வயதை அடைந்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் உங்களது இயல்பில் ஹிஜாபை கொண்டு வாருங்கள். ஜமாத்துக்காக உங்களது குடும்பத்திற்கு நல்ல பெயரை வாங்கிக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். இந்த விஷயம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் உலக தீமைகளில் பாதுகாப்பாக இருப்போம். இந்த முயற்சி இருக்குமென்றால் அனைத்து சிறுமிகளும் நன்மையின் வழியில் அடியெடுத்து வைப்பார்கள். இந்த விஷயங்களையும் ஆண் பிள்ளைகள் தமக்கு முன்னால் வைக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளும் நமக்கு முன்னால் வைக்க வேண்டும். ஒவ்வொரு சிறுமியும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த காலத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய போதனையின் மீது அமல் செய்வதாக உறுதி கொண்டுள்ளார். தம்மை தாமே மற்றவர்களை மேன்மை வாய்ந்தவராக ஆக்கி காட்டுவதாக எனக்கு மற்றவருக்கும் வேறுபாடு தெரியும். எந்த ஒரு விரலும் எங்களை சுட்டிக்காட்டி வராது. இந்த பெண் உலகவாதி, மார்க்கத்தை விட்டு விலகி இருக்கிறாள் என்று எந்த ஒரு விரலும் எங்களை சுட்டிக்காட்டாது. காலத்தின் இமாமுடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். எனக்குள் தூய மாறுதலை உருவாக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம், உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். இதற்காக முயற்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்கள் இன்ஷா அல்லாஹ் சிறுமிகள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது போன்று இந்த முயற்சிகளுடன் அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிந்து அவனை இபாதத் செய்யும் போது பிறகு அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட மாறுதல்களை தூய்மைகளை வழங்குவான் என்றான். உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளிடத்திலும் அந்த தூய்மைகளை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக உங்களது சமூகத்தில் அந்தஸ்து கிடைத்துவிடும். உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுடைய பெயர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களும் கண்ணியத்தோடு எடுத்துக் கூறப்படும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த தகுதியை பெறக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. வருங்காலத்து சந்ததிகளை பாதுகாப்போமாக. இறுதியில் நான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், இந்த இயக்கத்தில் சேர்வது உங்களது வாழ்வு ஒரு புதிய வாழ்வை கழிக்கக்கூடிய மனிதனாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் முன்பு இருந்த மனிதராக இருக்கக்கூடாது. நீங்கள் இறைவனுடைய வழியில் அடியெடுத்து வைப்பதால் உங்களுக்கு பல எதிரிகள் தோன்றிவிடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். ஒருவர் இறைவனை பிடித்து கொண்டார் என்றால் அவருக்கு ஒரு நாளும் கெட்ட நாள் வராது. அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான். நம்பிக்கை கொண்டவர் கஷ்டத்தில் இருந்தால் ஒருபோதும் கஷ்டத்தில் இருப்பதில்லை. அவரது நாட்கள் சொர்க்கக்குரிய நாட்களாக இருக்கும். இறைவனுடைய வானவர்கள் தாயை போன்று அவரை மடியில் எடுத்துக்கொள்வார்கள். இறைவனை அவரை பாதுகாத்து உதவி செய்யக்கூடியவன் ஆகிவிடுகின்றான். இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்றால் குல்லி ஷையின் கதீர், அவன் எல்லாவற்றும் ஆற்றல் கொண்ட இறைவனாவான். அவன் ஆற்றல் படைத்தவனாவான். இறைவனை பிடித்து கொள்வதால் யாரோ துன்பத்தில் இருந்து மூழ்கி விடுவாரா? ஒருபோதும் கிடையாது. இறைவன் தனது உண்மையான அடியாரை அவ்வாறான நேரத்தில் காப்பாற்றி விடுவான். மனிதன் அதை பார்த்து வியந்து விடுகின்றான். நாம் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுத்த பிறகு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையான முறையில் நீங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விடுவான். உலகத்தை கண்டு அஞ்சக்கூடிய தேவை கிடையாது. மாறாக ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சிறுமியும் இதற்காக முயற்சிக்க வேண்டும். உலகை அல்லாஹ்வின் காலடியின் கீழ் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இதுதான் அஹ்மதியுடைய கடமையாகும்.
இதற்காகத்தான் அவர்கள் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள். இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் உலகில் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். நாம் உலகிற்கு சரியான வழியை கட்டிக் கொடுக்க வேண்டும். நாம் உலகை அல்லாஹ்வுக்கு முன்னால் குடியக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியின் கீழ் உலகை கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் நமது நிலைகளில் மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். நமது சந்ததிகளிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு புரட்சி ஏற்பட முடியும். அதற்காக அகமதி பெண்கள், அகமதி சிறுமிகள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் ஆண்களையும் சீர்திருத்த முடியும். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோக்கத்திற்காகத்தான் ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் அன்னாரிடம் பைய செய்திருக்கின்றோம். இல்லை என்றால் பைய செய்வதால் இந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கு இதற்கு நல்வாய்ப்பை தருவானாக. பையத்துடைய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆவீர்களாக. உங்களை சீர்படுத்தக்கூடியவர்களாக ஆவீர்களாக. உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவாறு உலகில் ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக உங்களை ஆக்குவானாக. இப்பொழுது துவா செய்வோம். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم